நியூசிலாந்தில் பிறந்தது 2025 புத்தாண்டு. வண்ண வண்ண வான வேடிக்கைகளை வெடித்து புத்தாண்டை வரவேற்று மக்கள் உற்சாக கொண்டாட்டம். பசிபிக் பெருங்கடலில் உள்ள கிரிபாட்டி தீவில் 2025 புத்தாண்டு பிறந்தது. புத்தாண்டை வரவேற்று மக்கள் உற்சாகம். தொழில் வரியை சென்னை மாநகராட்சி 35% உயர்த்தியதற்கு எதிர்ப்பு. தொழில் வரி உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மாணவியரிடம் அச்ச உணர்வை ஏற்படுத்தும் உள்நோக்கத்துடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார். சேடிஸ் மனநிலையை எடப்பாடி பழனிசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கண்டன அறிக்கை. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை 33% அதிகம். நெல்லை மாவட்டத்தில் இயல்பை விட அதிகமாக பதிவானது. தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் பேட்டை. தமிழ்நாட்டில் 2 நாட்கள் ஒரு சில இடங்களில் அதிகாலையில் பனிமூட்டம் அதிக அளவில் காணப்படும். மண்டல வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அண்ணா பல்கலை விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து மகளிர் அணி சார்பில் நீதி பேரணி நடத்தப்படும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் 600 மெகாவாட் மின் உற்பத்தி தொடங்கியது. 2வது பொதிகளின் குழாயில் ஏற்பட்ட கசிவு சரி செய்யப்பட்டதால் மீண்டும் மின் உற்பத்தி. வடசென்னையில் 600 மெகாவாட் மின் உற்பத்தி தொடங்கியது. குற்றால அருவிகளில் திடீரென தண்ணீர் வரத்து அதிகரிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. பாலைவன பூமியான ராஜஸ்தானில் பாய்ந்தோடிய வெள்ளம். ராஜஸ்தானில் போர்வெல் போடும்போது அதிசயம். மைசூரில் உள்ள இன்போசிஸ் நிறுவன வளாகத்தில் உலாவரும் சிறுத்தை. ஊழியர்கள் வீட்டில் இருந்து பணிபுரிய உத்தரவு. மும்பை நாக்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் விழுந்த இரும்பு பலகை. இரும்பு பலகை மீது ஏறிச் சென்ற வாகனங்கள் பஞ்சராகின. வாகன ஓட்டிகள் அவதி. மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தான உயிரினங்கள் பட்டியலில் கொசு முதலிடம். ஆய்வறிக்கையில் தகவல்.